ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். நீ யார கை காமிச்சாலும் நான் ஓகே சொல்லிடுவேன். பார்த்ததும் அந்த பையனை பிடிக்கலனா என்ன பண்ணுவீங்க? முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. படத்தை பத்தி என்ன அப்படின்றத பத்தி இனிமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றதுதான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்ல என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம லாஜிக்கலா பார்த்தோம்னாலே முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றது அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் இது வரைக்கும் நான் 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பண்ண ஆரம்பிச்ச போதுதான் எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்துல இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவா இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்ல ஒரு விட்னஸ்ல ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டில பண்ணியிருக்கேன், இல்ல நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே டிஃப்ரெண்ட்னா அம்மா. ஆனா அம்மா அப்படின்றது மட்டும்தான் அததான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்ல கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்ல அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா, இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லுவேன் நானு. ஆனா நான் ஏற்றெடுத்த படங்கள்லயே உண்மையாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த கேரக்டர். நான் அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் திரும்பி பார்த்துட்டு இதை நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டு இருப்பேன். அதுல இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ தெலுங்குல அதிகமா எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ்ல இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்க நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழ்ல விருமாண்டியா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த படமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்துல தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு டிராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். அதை மீறி இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை ஒரு சினிமாவா
ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி. உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டார் காஸ்டோ இல்ல கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடைமை உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன், ஆனா இந்த இடத்துல சொல்லல. அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட 100 பேஜ் அதுக்கு மேல எழுதியிருக்காரு. ஆனா நீங்க எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவா கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம், இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் வந்து தனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேல வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றதுதான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்க செய்திருக்கிறோம். எல்லாம் உங்க கையில இருக்கு. நன்றி, தேங்க்யூ. நன்றி மேம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொன்ன சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் பெரிய நன்றி. இப்போ படக்குழு கிட்ட உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம், படம் சம்பந்தமான கேள்விகளை முன்வைக்கலாம். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. டவுனா இருந்தா ஒரு படம் பார்க்கலாம், ஒரு ரீவாட்ச் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்ப்போம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரி அந்த படத்துல நடிச்ச அத்தனை பேரும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த திரைக்கதையும் அவ்வளவு அழகா இருக்கும். சோ அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நெல்சன் பேசினதுக்கு அப்புறம் நான் பேசினா அது ரொம்ப சுமாராக இருக்கும். எனக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு பதட்டமா உட்காந்துட்டு இருக்கேன். நான் அது எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப பேச வராது. அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நான் இந்த படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மனுஷன் நான் படத்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பார்த்தேன். சரவணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரவணன். நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படின்ற மாதிரி தான் போனேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அந்த டீம் மேலே. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ ஜென்யூனாகவும் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோடையும் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மெயினாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், பொறுப்பாக சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வேண்டியது ட்ராமா, ஒரு சுவாரஸ்யம் வேணும் படம் பார்க்குறது. அதுவும் அந்த படத்தில் இருந்தது. படம் முடிகிற வரைக்குமே நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்க, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம், அருமையான படம். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா, குயர் கம்யூனிட்டியிலேருந்து நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட விஷயத்த ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா யாருமே பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை பேச தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ், இந்த 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தீயாய் மோதும் கண்கள், அந்த வரிகள், அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றிகள். நன்றி சார். அடுத்ததாக வந்துட்டு இவர் இயக்கிய ஒவ்வொரு படம் வெளியானதுக்கு அப்புறமும் வந்துட்டு நம்ம மனசுல ஓடுற விஷயம் அப்படின்னா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலதெல்லாம் நம்ம கேட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களங்கள், வித்தியாசமான கதாபாத்திரங்களை கொண்டு படம் கொடுக்கக்கூடியவர் பூ, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற வித்தியாசமான படைப்புகளை கொடுத்த இயக்குனர் சசி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். உம், இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ண விஷயம் வந்து மியூசிக்கையும் லிரிக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா பார்க்க கவனிக்கல. ஏன்னா இந்த படத்தினுடைய சப்ஜெக்டை பார்த்தோடனே நான் முதல்ல இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, இது பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கையும் லைன்ஸையும் மிஸ் பண்ணியிருக்கோம், லிரிக்கையும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ரோஹிணி மேம் ஆகட்டும், இல்லை வினீத் சார் ஆகட்டும், அனுஷா, கலேஷ், இது எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரியலாக இருந்திருந்தாங்க, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிஜோ, என்ன எங்கள் லிஜோன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணும்போது வந்து ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனால் ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷின் பிரதிகாரத்தில் ஒரு சின்ன ரோலில் வந்துருந்தாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணேன் நான் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரைபல் லுக்கில் ஜெய்பீமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர் பாப் கட் பண்ணிவிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிமில் சாரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு படத்தில் பார்த்தேன், மலையாளம் மூவியில். அதுக்கப்புறம் அதுக்கு நான் விஷ் பண்ணி அனுப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம் அப்படிங்கும்போது ஐ ரியலி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எழுதிருந்து ஐ நோ இட்ஸ் சார் அப்படின்னாங்க. தட் இஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லிஜோ, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. கீப் இட் அப் மா. அப்புறம் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போகல, எதுக்குடா வம்பு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க. இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னன்னா அதாவது அடுத்தவங்க எடுக்க தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினைச்சு கங்கனை கட்டிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ். அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ். ஸோ இவருடைய லென்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை தலைக்கூத்தலும் சரி, இந்த படமும் சரி, போல்டு அட்டம். சாரி நெல்சன், இந்த போல்டுன்னு வார்த்தை சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உண்மையை பேசுகிற உண்மையே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதினார். நம்ம உண்மையை பேசுகிறவொன்னே மனசு சந்தோஷப்படுது. ஏன் சந்தோஷப்படுது? சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனால் உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே. ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம்ப்டை வந்து ஒரு போல்டு அட்டம்ப்ட்னு தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. சாரி நெல்சன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது. ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஒரு சரி சென்சேஷனல் மூவி. ஜெயபிரகாஷ், இந்த விஷயத்த இவ்வளோ முக்கியமான விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. நரஞ்சன் சார், நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதோட தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பத்தி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா
நெல்சன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்னதான் பார்த்துட்டு சொன்னாங்க டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிஞ்சு நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்கு வர முடியுமா, எந்த மோசலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சுல அப்படின்னா இல்லை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாம். பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றேன்னா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா முடிச்சிருக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹினி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்காங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்றேன். ஒரு 3ஆம் பாலினத்தை குவர் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்துல இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்கா இருக்கும், மிகப்பெரிய பதிவா இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்க்கை. ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படிதான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படிலாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்னு தான் we accept it. பட் இங்க if I'm standing here இன்னைக்கு இந்த மேடையில் இங்க நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you sir because on the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets சொல்ற மாதிரி it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot sir because இந்த மாதிரி ஒரு meaningful ரொம்ப சோல்ஃபுல்லா கிராஃப்ட் பண்ண ஒரு ஃபில்ம். நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் அ வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் 2 கையோட I don't know, I have no words to thank Dhananjayan sir because அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் to reach people is so important today. And for a small film, smallனா not because of the content or the the space of the film or because we shot it in a single location or budget, அது கிடையாது. The concept is so intense and powerful. இந்த மாதிரி ஒரு விஷயம் it is so relevant and the beauty of this film, the film பத்தி நான் ஜாஸ்தி பேசல because அது மக்கள் பார்த்து அவங்க வந்து பார்த்து they have to talk to us about it. அந்த கான்செப்டை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா definitely only the person like Dhananjay sir came up. அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks and I want to request the media to support this film because it has a lot of meaning. அண்ட் டெஃபினட்டாக படத்தை எடுத்த ப்ரொடியூசர்ஸ் அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் வரேன். முதல்ல இந்த படம் உருவான கதையை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். லென்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். லைக் அகைன் எல்லா கிரியேட்டர்ஸ் மாதிரியும் திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்கிறோம், திருப்பியும் கதை கிரியேட் பண்ணோம், ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணோம், ஆக்டர்ஸை மீட் பண்ணோம், அந்த சைக்கிள் போயிட்டே இருந்தது. எதுவுமே நடக்காத அந்த ஒரு டைமில் வந்து மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணேன். பட்ஜெட்டே இல்லாமல் என் வீட்லேயே ஸ்கிரிப்டும் டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம விட்டுருப்பீங்க.
அந்த படம் எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்துட்டு ஒரு எடிட்டரை தேடி பெங்களூர் போனேன். என்னோட நண்பர் அதில் நடிச்சிருந்தார் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எடிட்டர் அன்னைக்கு காலையில் மீட் பண்ணல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து பத்திரிகையாளர் டைம்ஸில் வேலை பார்க்குறாரு. அது கீழே ஒரு பார் இருக்கு, அங்கே பியர் நல்லா இருக்கும். சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் யூஆர் ஹேவிங் அ பியர். அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தான் இந்த ஒரு அடுத்து வேற ஏதாவது பண்ணலாம், காசு இல்லை, ப்ரொடியூசர்ல போது அவர் சொன்னாரு, கன்னடா இண்டஸ்ட்ரியில 17 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன திருப்பியும் 17 lakhsக்கு சின்ன பட்ஜெட்ல என்ன பண்றது சுரேஷ் அப்படின்னு. இல்லை ஏதாவது யோசிப்போம். சரின்னு சொல்லி சர்வர் கிட்ட டிஷ்யூ பேப்பர் வாங்கி பென் வாங்கி இந்த ஒரு ஐடியாவை ஸ்கிரிபிள் பண்ணோம். மத்தியானம் போய் ஒன்லைன் ஆர்டர் கிரியேட் பண்ணோம். அடுத்த நாள் பெங்களூர் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா நான் சென்னை வந்துட்டு அந்த எடிட்டரை பார்க்கல, மஸ்கிட்டோ ஃபிலாசபி பற்றி மறந்துட்டேன். அது எடுத்து வச்சிருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து என்னோட கோ டைரக்டர் ரவி கிட்ட இந்த ஐடியா சொன்னேன். அவர் சொன்னார், இது தமிழ்லேயே நல்லா பண்ணலாமே. மிக முக்கியமா நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அது வினீத் சார். வினீத் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் தேசம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ. அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸர் சந்திரமுகி படத்துல. இன்னைக்கு வரையும் சந்திரமுகி படத்துல அந்த டான்ஸ், அந்த பாட்டு, அந்த ராரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து 2 பேரையும் பார்த்து, ஜோதிகா மேமையும் வினீத் சாரையும் பார்த்து வேப்போம். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸரா பல பேர் மத்தியில பல அன்பா எல்லாரும் பார்க்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்திருக்காரு. அவர் வந்த உடனே நேற்று வந்து ஒரு 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 ஷோ வச்சிருந்தோம், ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக. ஒரு நாள் நாங்கள் ஷோ போட்டே இருந்தோம். எதுக்குன்னா நிறைய பேர்ட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம். அந்த வந்த ஒப்பீனியன் வச்சுதான் இந்த படத்துல இப்போ ஜேபி சார் சொன்னா பார்த்தீங்களா, நாங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்களோ அதை வச்சு கொஞ்சம் நம்மளால என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட நீங்க விரிச்சா நேற்று நீங்க வந்த உடனே நீங்க ஹலோ மேன் அப்படின்னு எல்லாரும் கிளாப் தியேட்டர்ல எல்லாரும் உங்களை பார்த்தோன்னே ரசிக்கிறாங்க. அப்படி அதுவும் நீங்க பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப வர முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும். என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல, அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விரிச்சர். இந்த படத்தினுடைய ஒரு தூணா இருக்கிறது யார் பாத்தீங்கன்னா அது வந்து ரோஹிணி மேம் தான். ரோஹிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும். என்ன காரணம்னா 50 வருடங்கள் சினிமால இருந்திருக்காங்க. 50 வருடங்கள் இஸ் நாட் அ ஜோக். 50 வருடங்களும் இவ்வளவு பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமால ஃபுல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு வாண்டட் ஹீரோயினா இருக்கிற ரோஹிணி மேம்க்கு நன்றி. இந்த படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சு ரோஹிணி மேம் வந்து சிறப்பா நடிச்சிருந்தாங்க. நேத்து வந்திருந்த பல பேர் வந்து ரோஹிணி மேம் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க, கொண்டாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா 50 வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸா அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஆக்சுவலா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நான் கேரளால இருந்து வந்தேன். தாய்மொழி தமிழ் தான், ஆனா கேரளால தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கிருந்து இங்க வந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்டுமே தங்கிலீஷ்ல வருது. டேய் நானே தமிழ் படிக்கிறேன், நீங்க எனக்கு தமிழ் கூட இங்கிலீஷ்ல எழுதிதான் தராங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வேடிக்கையான விஷயம், கடைசியில எனக்கு நல்ல ஒரு பிரேக் கிடைச்ச படம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல நான் மலையாளத்துல போய் தமிழ் கேரக்டர் பண்ணி செல்வாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மேடையில் உட்காரும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்காந்து 2015ல தனி ஒருவன் அப்படிங்கிற படத்துல மோகன் ராஜா சார் என்னோட ஒரு நாடகம், மேடை நாடகம் பார்த்துதான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 4 சீன்ல தான் வருவேன். ஒரு மணிமேகலையோட லவர்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் நானு. அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அவரே என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, அவரே கால் பண்ணி என்ன ஓரமா அங்க நான் உட்காந்து இருந்தேன். அப்போ கூட என்னை கூப்பிட்டு பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஆக்சுவலா ரொம்ப வெல்கமிங்கா எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா 2015ல இருந்து அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம, அத நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். நாம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும். கடைசியில இப்ப ஹிருதயம் வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது. அதுவும் தியேட்டர்னாலதான் கிடைச்சது. ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் அது ஒரு டைரக்டர் என்னோட பிளே பார்த்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பெயர் கேரக்டர் கொடுத்தாரு. ஒரு ஆக்ட் ஆஃப் லவ் தொடர்ந்து
தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில இந்த மாதிரி வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப், அது லெஸ்பியனா இருக்கட்டும், இல்லை கேவா இருக்கட்டும், இல்லை எல்ஜிபிடிக்யூ ஏஐ பிளஸ் கம்யூனிட்டியோட எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி, அதை ஒரு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்றதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. பாத்தீங்கன்னா சமூகத்துல அவங்களோட லவ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா அதோடைய செக்ஷுவாலிட்டியில உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும். இந்த படத்துல அதை முழுவதுமாக இல்ல பிரதானமான அளவுல அதை தவிர்த்துட்டு உணர்வுகளுக்கு அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கும் அதோடைய யதார்த்த தன்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான இடமளித்திருக்கிறார் ஜேபி. ஜேபியோட லென்ஸ் நான் பார்த்திருக்கேன். தமிழ் சினிமாவோட சூழல்ல மெயின் வணிகத்தை சார்ந்த படங்கள், குடும்பஸ்தன் வந்து பெரிய வெற்றி ஆயிருக்கு. தமிழ் சினிமா அப்பப்போ ஒருத்தரை தத்தெடுக்கும். சிவாவை தத்தெடுத்தது, சேதுவை தத்தெடுத்தது, அப்புறம் இப்போ மணிகண்டனை தத்தெடுத்துட்டு இருக்கு. ஈஸ் அவர் மிடில் கிளாஸ் போஸ்டர் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ மாதிரியே இருக்காது, பக்கத்துல போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி வணிக சினிமாவுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் அதிகமா விரிக்கப்படும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு புரியும். குடும்பத்தினை பத்தி தப்பா பேசுனவங்க நிறைய பேர் என் காதுல நான் பல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் நீங்க ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவா இருக்காங்க, அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நான் பேசுறேன், போன் பேசுறேன், கொஞ்சம் வெளில போய் பேசுகிறேன், தேங்க்ஸ். தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான். சோசியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆடியன்ஸ் அதிகமா வந்து தியேட்டர்ல படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம எல்லாரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம வந்து உருவாக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜேபி மாதிரி ஒரு இயக்குனர் இது வந்து ஒரு எல்லாம் போல்டு அட்டெம்ப்ட், அப்புறம் வந்து போல்டா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால ரொம்ப பதட்டமாக இருக்கு. பட் தேங்க்யூ ஸோ மச் டு தி பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறது வந்து உங்க கையில தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம்ட் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.